ஒரு குவளை நீரை வந்து ஒவ்வொரு இடத்திலிருந்து சேகரித்து விடுதலை விருட்சம் என்ற ஒரு விஷயத்தை வந்து அரசியல் கைதிகளுடைய விடுதலை, தமிழ் இனத்தினுடைய விடுதலையை, இந்த விடுதலை விரும்பிகளை வெளியிலே கொண்டு வாரத்துக்கு சிறை மீட்பதற்காக விடுதலை விருட்சத்தினை நாட்டி இந்த விடுதலை நீரினை ஊற்றி சுடுநீரில் பெருவிருட்சம். இந்த விடுதலை நீர் சிறையில் இருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளுக்காக 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடக்கூடிய பார்த்திபனாவுடைய வீடு தான் இந்த வீடு. அந்த புகைப்படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களோட அம்மாவனுடைய இறுதிச் சடங்குக்கு வந்து போயிடக்கூடிய அந்த பலத்த காவலோடு வந்து போயிருந்தார். இன்றைக்கு அந்த தாயினுடைய 3வது ஆண்டு. இந்த 3வது ஆண்டில் வந்து குரலற்றவர்களுடைய குரல் அமைப்பு 10 அரசியல் கைதிகள் இன்னமுமே சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய விடுதலையை வலியுறுத்துகிற இன்னும் ஒரு அடையாள விதமான போராட்டம் ஒன்றை இந்த நாளிலே ஆரம்பிக்கிறார்கள். பார்த்திபனாவுடைய அம்மாவினுடைய 3வது ஆண்டு நினைவு அந்த நாளில் இந்த விஷயம் ஆரம்பித்து வைக்கப்படுகிறது. என்ன செய்ய போயிடும் சொன்னா, ஒரு குவளை நீரை வந்து ஒவ்வொரு இடத்திலிருந்து சேகரித்து விடுதலை விருட்சம் என்ற ஒரு விஷயத்தை வந்து நாட்டுகிறார்கள். அந்த விடுதலை விருட்சத்துக்கு இந்த நீர் ஊற்றப்பட போகிறது. அதன் மூலமாக இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை, இனத்தினுடைய விடுதலை, இவைகள் தொடர்பில் வந்து மிகுந்த கவனம் செலுத்தப்படும் என்பது இவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. என்ன விஷயம் நடக்கிறது, என்ன எதிர்பார்ப்போடு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், இப்படியான விடயங்களை தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். விடுதலை பெருவிருட்சம் வேரூன்றி தலைத்திட ஒரு குவளை நீர் உவந்து உறவுகளை விடுவிப்போம் என்ற தொனிப்பொருளில் இந்த செயற்திட்டம் ஆரம்பமாகி இருக்கிறது. தமிழ் அரசியல் கைதியான விக்னேஸ்வரநாதன் பார்த்திபன் 17 வயதிலே பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார். பிள்ளையினுடைய நீண்ட பிரிவு துயர் தாங்காது தாய் தந்தை இருவரும் உயிர் நீத்த நிலையிலே பெற்றவர்களது இறுதிச் சடங்குகளுக்கு ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக கைவிலங்குடன் கொண்டு வரப்பட்டு சிதைகளுக்கு கொள்ளையிட்ட பின் மீண்டும் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார். பார்த்திபனின் தாயாரான அமரர் விக்னேஸ்வரநாதன் வாகீஸ்வரி அம்மையார் அவர்கள் 3ஆம் ஆண்டு நினைவேந்தல் நாளான யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் உள்ள அவருடைய இல்லத்திலே பார்த்திபன் உட்பட சக தமிழ் அரசியல் கைதிகளை உயிர்ப்புடன் விடுதலை பெற்று குடும்பங்களுடன் இணைய வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நூதன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குரலற்றவர்கள் குரல் அமைப்பினாலே இந்த போராட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது. குடும்பத்தினுடைய உற்ற உறவுகளை இழந்தும் பிரிந்தும் நீண்ட நெடுங்காலமாக அடிமைச் சுரையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளுடைய உயிர்ப்புடனான விடுதலையை வலியுறுத்தும் முகமாக விடுதலை பெருவிருட்சம் வேரூன்றி தலைத்திட ஒரு குவளை நீர் உவந்து உறவுகளை விடுவிப்போம் எனும் கருப்பொருளில் சமூக ஆர்வலர்களின் கரம் இணைந்து தொடர இந்த போராட்டம் ஆரம்பமாகி இருக்கிறது. நல்லெண்ணம் கொண்ட ஒவ்வொருவரும் தத்தமது வீடுகளிலிருந்து ஒரு குவளை தண்ணீரை பொது குவளைக்கு உவந்தளிப்பதன் மூலம் நாட்டப்படும் விடுதலை பெருவிருட்சம் வேரூன்றி தலைத்திட உங்களுடைய பங்களிப்பையும் அர்ப்பணிக்க முடியும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கமைய இந்த மனிதநேய பணியிலே இனம், மதம், மொழி கடந்து நல்லுள்ளம் கொண்ட அனைவரும் தம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும் என குரலற்றவர்களுடைய குரல் அமைப்பு அழைப்பு விடுத்திருந்தது. முருகையா கோமகன், குரலற்றவன் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். 30 ஆண்டுகளாக சிறையில் இருக்கின்ற விக்னேஸ்வரநாதன் பார்த்திபன் அவருடைய தாயார் வாகீஸ்வரி அம்மா கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் இறைவதம் அடைந்து விட்டார். தன்னுடைய மகனுடைய விடுதலைக்காக நீண்ட காலமாக போராடி எதிர்பார்த்து காத்திருந்த வேளையில் தன்னுடைய உயிரை வந்து துறந்திருக்கின்றார். அவருடைய இறுதியான ஆசை வந்து தன்னுடைய மகனுக்கு ஒரு நேர சாப்பாடாக சமைத்து ஊட்டிவிட வேண்டும் என்ற ஒரு கனவு ஆசையோட ஏக்கத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார். இந்த அம்மாவினுடைய வேண்டுதலை நாங்கள் குரலற்றும் குரல் அமைப்பு இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக தொடர் போராட்டம் ஒன்றினை இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறோம். அதாவது ஒரு துளி நீரினை பெற்று விடுதலை விருட்சம் என்ற விருட்சத்தை நாட்டி அதற்கூடான அரசியல் கைதிகளுடைய விடுதலை, தமிழ் இனத்தினுடைய விடுதலையை வலியுறுத்தி இந்த போராட்டம் அம்மாவனுடைய ஆத்மாவோடு கலந்து இன்றைக்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த நீர் என்பது இந்த உலகத்தில் பிறந்து வாழ்கின்ற மனித நேயத்தோடு செயற்படுகின்ற ஒட்டுமொத்த மக்களும் இந்த விடுதலை விரும்பிகளை வெளியிலே கொண்டு வாரத்துக்கு சிறை மீட்பதற்காக ஒரு துளி நீராவது கோளையில் இந்த இதற்கு தந்து உதவி அவருடைய விடுதலைக்கு பலி சேர்க்க சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு நாங்கள் இதனை ஆரம்பித்திருக்கிறோம். இது சமூக மட்டத்தில் வந்து
சிவில் அமைப்புகள், பொது அமைப்புகள், கிராம மட்டத்தில் இருக்கின்ற சன சமூக நிலையம் அல்லது தன்னார்வமாக செயற்படுகின்ற தொண்டர்கள் இந்த நீரினை குவளையில் சேகரித்து அந்த சேகரித்த நீரின் ஒரு குவளை நீரை எமது சேகரிக்கின்ற அந்த பானைகளில் ஊற்றி இந்த விடுதலைக்கு பலி சேர்க்கும் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே தன் வாழ்வை தொலைத்த பார்த்திபன் அவர்களுடைய தாயார் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பாக இறைப்பதம் அடைந்திருந்தார். அவருடைய 3ஆம் ஆண்டு அஞ்சலி சமய சம்பிரதாய நடவடிக்கைகளுக்கு உட்பட்டு இந்த நினைவு கூறுதல் அல்லது மூத்தோர் வழிபாட்டில் இந்த தமிழர்கள் மிக சிரத்தையோடு ஈடுபடுவார்கள். அது போன்ற ஒரு விஷயம்தான் அதற்குரிய அஞ்சலி நிகழ்வுகள், வழிபாட்டு நிகழ்வுகள் எல்லாமே இடம்பெறுகிறது. இதை தொடர்ந்துதான் இந்த நாளுக்குரிய மிக முக்கியமான விஷயம், இந்த வித்தியாசமான முறையிலான அந்த போராட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கிறது. ஒவ்வொரு குவளை நீர் என்பது இந்த விடுதலை விருட்சத்துக்கான அந்த ஒரு துளி நீர். இது அரசியல் கைதிகளுடைய விடுதலையையும் தமிழ் இனத்தினுடைய விடுதலையும் குறிக்கின்ற ஆத்மாத்மான ஒரு செயற்பாடு. இது உலகம் ஃபுல்லாக உள்ள மனித நேயத்தோடு இருக்கின்ற மக்களிடத்தில் இருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்தில் பிறந்து வாழ்கின்ற தமிழ் மக்களை இடத்திலிருந்து இந்த நீரினை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் 3 மாத காலமாக இதனை சேகரிப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். இது சேகரிப்பு நிலையம் யாழ்ப்பாணத்தில் நம்பர் 27 புதுமை மாதா கோயில் கிழக்கு வீதி, குருநகர், யாழ்ப்பாணம், இலங்கை என்ற முகவரியில் எங்களுடைய அலுவலகம் இருக்கின்றது. அந்த அலுவலகத்தில் கொண்டு வந்து தரலாம். அதே நேரத்தில் 24, 25ஆம் திகதிகளில் கிட்டு பூங்காவில் அமைந்திருக்கின்ற எங்களுடைய போராட்ட மையத்தில் இந்த நீரை கொண்டு வந்து தர்றதுக்குரிய ஒழுங்குகளை செய்திருக்கிறோம். அதே நேரம் திருவிழா காலம் நல்லூர் பெரும் திருவிழாவை முன்னிட்டு உலகத்தில் பல இடங்களில் இருக்கின்ற மக்கள் இந்த கோயிலுக்கு வர இருக்கிறார்கள். எனவே இந்த இடத்திலையும் நாங்கள் ஒரு நிலையம் ஒன்றினை அமைக்க இருக்கின்றோம். அங்கேயும் கொண்டு தரலாம், நாங்கள் பின்னர் அறிவிப்போம். இது விடுதலைக்கான அணி திரட்டல், மக்களுடைய பங்கேற்பு முன்னிட்டு தான் இந்த செயற்திட்டத்தை ஆரம்பிக்கிறோம். கூடவே இருந்த ஒருவரை இழத்தல் என்பது பெருவெளியை கொடுக்கும். அதை தாண்டிடக்கூடிய இன்னொரு விஷயம்தான் உயிரோடு வாழ்கிற போதும் அந்த உறவை பார்க்க முடியாத, உறவோடு பயணிக்க முடியாத அந்த துன்பியல் என்பது மிக மிக மோசமான மனவெளியை அல்லது விரக்தியை தான் கொடுக்கும். அது ஆற்ற முடியாத பெரிய இடைவெளி. அப்படியாக 10க்கு மேற்பட்டிருக்கக்கூடியவர்கள் இந்த சிறையிலே தங்களுடைய இளமை காலங்களை சரி, தங்களுடைய வாழ்க்கையினுடைய கனதியான நாட்கள் அல்லது மிக அதிகமான நாட்களை அந்த கூண்டுக்குள்ளே தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியேற வேண்டும் அல்லது வெளியே வர வேண்டும், விடுதலை பெற வேண்டும் என்ற அந்த பெரு நம்பிக்கை ஈடற வேண்டும் என்ற பிரார்த்தனைகள் தான் மிக முக்கியமானவை. இந்த விடுதலை விருட்சம் என்பது தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை, தமிழ் மக்களுடைய விடுதலையை குறிக்கின்றது. இந்த மரம் வளர இந்த விடுதலை விருட்சத்தினை நாட்டி இந்த விடுதலை நீரினை ஊற்றி நாங்கள் இதனை வளர்க்கும் முகமாக இதுக்கூடான இந்த நினைவுகளை மீட்டு அவர்களுடைய விடுதலைக்கு பலி சேர்க்கிற ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் இதனை ஆரம்பிக்கிறோம். இது ஆரம்பத்தில் நாங்கள் 8 மாவட்டத்திலையும் தமிழர்களுடைய தாயக பூமியான 8 மாவட்டத்திலையும் நடுகிறதுக்குரிய திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இது ஆரம்பம் யாழ் நாட்டிலே ஆரம்பிக்க இருக்கின்றோம். தொடர்ந்து ஏனைய மாவட்டங்களில் சிவில் அமைப்புகள், தொண்டு செய்கின்ற நிலம் விரும்பிகள் முன்வந்து அதனை பொறுப்பெடுக்கும் பட்சத்தில் அவர்கள் அந்த 8 மாவட்டத்துக்கும் உரிய மரத்தினை பொறுப்பெடுத்து நாட்ட முடியும். அந்த நாட்டி அந்த சேகரித்து நீரினை ஊற்றி அதில் இருந்து ஒரு குவளை நீரை கொண்டு வந்து பொதுவாக நாங்கள் சேகரிக்கிற அந்த குவளையில் இந்த நீரினை ஊற்றும்படி எதிர்பார்த்தோம். வாங்க கும்புறீங்க. 3ஆம் ஆண்டு
நினைவை முன்னிட்டு நீண்ட காலமாக சிறையில் இருக்கின்ற தன்னுடைய மகனுக்கு ஒரு நேர சாப்பாடாவது உழைச்சி தான் ஊட்டி விடுவோம் என்ற ஒரு ஏக்கத்தோடு மறந்து சென்ற அவருடைய நினைவை முன்னிட்டு குற்றத்தொழில் அமைப்பினுடைய ஒழுங்கமைப்பில் மிகுதியாக இருக்கின்ற சிறையில் இருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய விடுதலையை வேண்டி இன்று விடுதலை நீர் சேகரிப்பு திட்டம் ஒன்று நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். தொழுநீரில் பெருவிருட்சம். இந்த விடுதலை நீர் சிறையில் இருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளுக்காக ஒவ்வொரு குடும்பமும் ஆளுக்கு ஒரு துளி நீராவது சேகரித்து எங்களுடைய பானைகளில் கொண்டு வந்து ஊற்ற வேண்டும். இந்த நீர் இலங்கையில் உள்ள 8 மாவட்டத்தில் விடுதலை விருட்சம் நாட்டை இருக்கிறோம். இது தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை இனத்தினுடைய விடுதலையை குறித்து இந்த செயற்திட்டம் தொடர்ந்து 3 மாதங்களுக்கு இடம்பெறும். இது உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மனிதத்தை நேசிக்கின்ற அனைவரும் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையை நெஞ்சில நிறுத்தி கொண்டு தமிழை இனத்தினுடைய விடுதலையை வேண்டி இதற்கான நீரினை உலகத்தில் பிறந்து வாழ்கின்ற தமிழர்கள் சரி அல்லது விடுதலையை விரும்புகின்ற அனைத்து இன மக்களும் எங்களுக்குரிய நீரினை இந்த பானையில் கொண்டு வந்து சேர்ப்பிக்கிறதுக்கான ஒரு ஒழுங்கு செய்திருக்கிறோம். எனவே இதனை நாங்கள் இதய சுத்தியோட விடுதலைக்கான தன்னுடைய மகனை எதிர்பார்த்து காத்திருந்த வாகீஸ்வரி அம்மாவினுடைய இந்த நினைவு நாளில் நாங்கள் இதனை ஆரம்பித்து வைப்போம். தொடர்ந்து அவர்களுடைய மலரஞ்சலி நிகழ்வுகளோடு இந்த செயற்பாடு ஆரம்பிக்கப்படும். வழிபடுவதிலும் அஞ்சலிப்பதிலும் பல்வேறுபட்ட வழிகள் இருக்கிறது. மலரஞ்சலி சரி, ஒவ்வொரு விதமான விஷயங்கள் சரி, அந்த நினைவுகளை சுமந்து வாழக்கூடியவர்கள் இந்த நாளிலே தங்களுடைய உறவுகளை இணைந்து கொள்வார்கள். அப்படியான ஒரு வாய்ப்பு அல்லது இருக்கக்கூடிய மன வலிமைகளை அல்லது மன வலிகளை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த அஞ்சலி மூலமாக இவைகள் நிறைவேற்றப்படும். கடந்த காலங்களிலும் வெவ்வேறுபட்ட விஷயங்கள் இடம்பெற்றிருந்தாலும் கூட அதற்கு பல்வேறுபட்ட தடைகள் ஏற்பட்டிருந்தது, பல்வேறுபட்ட விடயங்கள் நிகழ்ந்தது. இருந்தாலும் இந்த ஆள் மனதில் இருக்கக்கூடிய இந்த உணர்வு சார்ந்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தை மாற்ற முடியாது அல்லது அதிலே அழிவுகளை சிதைவுகளை மேற்கொள்ள முடியாது என்பது மிக பெரும் நம்பிக்கையாக இருக்கிறது. இருந்த போதிலும் இவையெல்லாம் எப்போது சாத்தியப்படும் என்று சொன்னால் உறவுகள் மீள ஒன்றாக இணைந்ததன் பின்னர் தான் இந்த ஒரு பெரு இடைவெளி நிவர்த்தி செய்யப்படும். முப்பதாவது ஆண்டு இந்த வருஷம் விடுதலையாக கணசார வேண்டி இது இவர்களுடைய விடுதலையை விரும்புகின்ற அனைத்து தரப்பினரிடமும் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். இதில் கட்சி பேதங்களுக்கு அப்பால 30 ஆண்டு காலம் என்பது ஒரு தசாப்தம் கடந்து சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவங்களோட விடுதலை ஒன்றே இலக்காக கொண்டு இதய சுத்தியோடு செயற்படும் இவரும் இந்த பணியில் ஈடுபட முடியும். அது
கிராம மட்டத்தில் உள்ள சனசமூக நிலையமோ அல்லது தொண்டர்களோ யாராவது முன்வந்து அல்லது அரசியல் கட்சி பிரதிநிதிகளோ ஒரு மனிதர்களாக இந்த செயற்பாட்டை முன்னெடுத்து இதுக்கு இவர்களுடைய விடுதலைக்கு ஒன்றுபட்டு வலி சேர்க்கணும் என்றது நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்போ 30 ஆண்டுகளாக இருக்கும் தமிழ் அரசியல் கைதிகள் இப்போது 10 பேர் தான் இருக்கின்றார்கள். மீதமுள்ள 10 பேற்ற விடுதலை விரைவுபடுத்தப்பட வேண்டும். கடந்த அரசாங்கத்தால் விடுவிக்கப்பட்டிருந்த சூழல் இருந்தது. ஆனால் தற்போதைய அரசாங்கம் வருகிறதுக்கு முன்னர் வாக்குறுதிகள் அள்ளி வீசி வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்தது. தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படலை. அதில் பிரதானமாக தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை. நாங்கள் இந்த அரசுக்கும் சரி ஏனைய தரப்புகளுக்கும் சரி இதை ஒரு அழுத்தத்தை பிரயோகித்து இவருடைய விடுதலையை விரைவுபடுத்தணும் என்று தான் எதிர்பார்க்கிறோம். இந்த சைட்டார் ஒன்றில் காரு என்னன்னு சொன்னால் இது எல்லாம் இப்போ சொன்ன விஷயம். விடுதலை சேகரிக்கிறோம். உங்களோட விடுதலைக்கான ஒரு மக்களை ஒருங்கிணைக்கிறது. நீங்கள் அப்படி மேலே இருந்து ஆமாம்